சத்தியம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். 2020ஆம் ஆண்டு போலவே இந்த 2025ஆம் ஆண்டும் மிக மோசமான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு பல பேர் பல விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2020ஆம் ஆண்டு எப்படி நிறைய பேர், நிறைய பிரபலங்கள், நிறைய வியாதிகள், நிறைய இயற்கை பேரழிவுகள் உள்ளிட்டவைகளால் பல பேர் இறந்தாங்களோ, அதே மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்காது, ஒரு மோசமான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை எல்லாம் இணையத்தில் முன் வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டின், அதாவது 2025ஆம் ஆண்டின் பாதி வரைக்கும் நாம் கடந்து வந்திருக்கோம். 2025ஆம் ஆண்டு பிறந்து இது வரைக்கும் என்னென்ன பேரழிவுகள், என்னென்ன துயரமான சம்பவங்கள் எல்லாம் உலகம் முழுக்க நடந்திருக்கு அப்படிங்கிறத தொகுத்து வழங்க போகிறோம். முக்கியமான ஒரு 10 துயரமான சம்பவங்களை மட்டும் எடுத்து இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் 10வது இடத்துல இருக்கிறது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் ஏர் இந்தியா விமான விபத்து. அதாவது அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி போன ட்ரீம் லைனர் ஆனால் ஏர் இந்தியா ஃப்ளைட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்துலேயே என்ன ஆச்சுன்னு தெரியல, பிளாக் பாக்ஸ் மீட்டிருக்காங்க, அதில் தான் எல்லா தகவலும் இருக்குது. ஆனால் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகும் போது 241 பயணிகள் சம்பவ இடத்துலேயே உயிரிழந்தாங்க. அந்த ஃப்ளைட்டில் போனது 242 பேர். அதில் ஒரு ஆள் ரொம்ப அதிர்ஷ்டவசமாக அந்த ஒரு ஆள் உயிர் தப்பியிருக்கிறாரு. அவர் நிறைய ரீசன்ஸ்லாம் சொல்கிறார். நான் எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் இருந்தேன், அதனால தான் உயிர் பிழைச்சேன், நிறைய காரணங்கள் எல்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அவர் உயிர் பிழைப்பதற்கு இருந்த சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா வெறும் 0.01% தான். அந்த பர்சன்டேஜில் அவர் உயிர் தப்பியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு மிக துயரமான சம்பவம் அப்படின்னா, அந்த விமானம் நேராக மருத்துவ மாணவர்கள், அதாவது மருத்துவ மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய விடுதியின் மேலே மோதினதுனால 30க்கும் அதிகமான மருத்துவ மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க. மொத்தமாக இந்த விபத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270க்கும் அதிகமானோர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்குது. 9வது இடத்துல இருக்கக்கூடியதான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர். ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்த ஒரு போர் தான். 2025ஆம் ஆண்டில் இதை கொண்டு நீ பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் மட்டும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,000 நெருங்கி இருக்குது. என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அதாவது ஒரு நாட்டுடைய இராணுவம் மட்டும் இல்லாமல் இரு நாட்டுடைய இராணுவம், அது மட்டும் இல்லாமல் இந்த போர்னால உயிரிழந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 15,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்து விட்டதாக பிபிசி, ராய்டர்ஸ், அல் ஜசீரா போன்ற உலகளாவிய செய்தி நிறுவனங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட உக்ரைன் ஸ்பைடர் ஆப்ரேஷன் மூலமாக ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவுக்குள்ளே நடத்தினாங்க. அந்த தாக்குதலில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ரஷ்யாவுடைய 40 விமானங்கள் உக்ரைனுடைய ட்ரோன் மூலமாக இது வீழ்த்தப்பட்டுச்சு. இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துச்சுன்னே கூட சொல்லலாம். அதனாலேயே ரஷ்யா கண்டிப்பாக பழி வாங்கும், உக்ரைனை சும்மா விட மாட்டாங்க புதின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்த நிலையில் இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ரஷ்யா எப்போ திருப்பி உக்ரைனை அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று, நம்ம போரை ஆதரிக்கிறது இல்லை, இந்த போரை யாருமே ஆதரிக்கிறது இல்லை. இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சாமானிய மக்கள், இரு நாட்டுடைய சாமானிய மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அப்புறம் 8வது இடத்துல இருக்கக்கூடிய விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் போய்கிட்டு இருக்கிற பிரச்சனை. அதாவது ஈரான் அணு ஆயுத தடுப்பு சட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மேலே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தார். ஆனால் ஈரான் இதுக்கெல்லாம் மசிகிற மாதிரி தெரியல, கையெழுத்து போட முடியாது. அந்த ஒப்பந்தமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதனாலே ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குறது எங்களுக்கு அது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது, கண்டிப்பாக இது சுமூகமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. பேலஸ்டீன் மிசைல்ஸை இஸ்ரேல் ஏவுறாங்க. அதில் 70க்கும் அதிகமான ஈரானியர்கள் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 உயர் அதிகாரிகள், ஈரானுடைய 9 அரசு உயர் அதிகாரிகள் இஸ்ரேலுடைய அந்த தாக்குதலில் இறந்து போகிறாங்க. இதனாலேயே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய டெல் அவீவ் நகரில் நடத்தப்படுது. இது குறித்ததான காட்சிகளை எல்லாம் நீங்கள் இணையத்தில் பார்த்துருப்பீங்க. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் மேலே இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸை ஏவும் போது நடுவில் இருக்கக்கூடியதான இந்த லெபனான் நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட்டி பண்ணிக்கிட்டே அந்த மேலே வானத்தை பார்த்து அந்த ஏவுகணைகளை பார்த்து ரசிக்கிற காட்சிகள் எல்லாம் இணையத்தில் வெளியே வந்துருக்கு. 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான இந்த லெபனான் நாட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏவுகணைகள் எல்லாம் மிக துல்லியமாக பார்க்க முடியுது. ஆனாலும் நம்மளாக இருந்தால் அது ஏவுகணைகள் அப்படின்னு நினச்சி கொஞ்சமாவது பயப்படுவோம். ஆனால் அந்த நாட்டு மக்கள் பார்த்தே பழகிட்டாங்களா என்னன்னு தெரில,
அதை ஒரு ஓரமாக போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃபோனில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கடந்து போயிட்டாங்க. அப்புறம் இந்த ரிவெஞ்ச் இஸ்ரேல் மீது ஈரான் எடுத்த ரிவெஞ்ச் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஏர்போர்ட் மட்டும் இல்லாமல் டெல் அவீவ் நகரில் வந்து இந்த தாக்குதல் துல்லியமாக நடத்தப்படுது. இதில் 10க்கும் குறைவானோர் மட்டுமே இறந்து போனதா தேசிய ஊடகங்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சம்பவம் 3வது உலகப் போருக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இன்னும் பார்க்கப்படுது. 7வது இடத்துல இருக்கக்கூடியதான விவகாரம் பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் தான். இந்த விமானமானது தாய்லாந்து பேங்காக் அருகாமையிலே விபத்துக்குள்ளானது. இதில் வந்து 85 பேர், அந்த விமானத்தில் பயணித்த 85 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர் என்பதுதான் மிக சோகமான ஒரு செய்தியும் கூட. 6வது இடத்துல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை, சைனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் வெள்ளம். இந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா 120 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலாயிரக்கணக்கானோர் வந்து வீடுகளை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக துயரமான ஒரு செய்தி. 5வது இடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம், லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீ. அதாவது 2025க்குள்ளே நாம் நுழைஞ்சு கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்குது. இதுதான் வந்து இந்த வருஷம் ரொம்ப அழகாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தின ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாம். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் ஓய்வு எடுக்கக்கூடிய வீடுகளை வாங்கி வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பிளேஸான பேவர்லி ஹில்ஸில் ஆரம்பித்து இந்த காட்டுத்தீயானது பரவுது. இதில் சுமார் 130 பேர் உயிரிழந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமும் அடங்கியிருக்குது. இந்த காட்டுத்தீ ஏற்படுறதுக்கு முந்தின நாள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு பெண் தொகுப்பாளர் வந்து மைக்கில் பேசுகிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமானது கடவுள் இல்லாத ஒரு நகரம் அப்படின்னு அவங்க பேசின ஸ்பீச் வந்து அமெரிக்காவுடைய நேஷனல் மீடியா உட்பட அதை கவர் பண்ணி பெரிய விமர்சனம் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசி அடுத்த நாள் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ ஆரம்பித்து அந்த காட்டுத்தீயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்படுது. இதில் 130 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பணக்காரர்கள், முக்கியமான பணக்காரர்கள் வீடுகளை இழந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனாலேயே வந்து இந்த சம்பவத்தை யார் மறந்திருந்தாலும் பரவாயில்ல, அமெரிக்கர்கள் இதை மறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டே போயிட்டு இருந்துச்சு அமெரிக்காவில். கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கன்னு இரு தரப்புக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடைபெற்று இருந்துச்சு. அதில் ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இவங்க இந்த மாதிரி பேசுனாங்க, அடுத்த நாளே வந்து இவ்வளோ பெரிய அழிவு வந்து நடந்திருக்குது அப்படின்னு, அதனால் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பினரும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அதெல்லாம் இல்லை, இது வெறும் கோ இன்சிடென்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மற்றொரு தரப்பினரும் தங்களை டிஃபெண்ட் பண்ணி கொண்டார்கள். அதனாலேயே இது வந்து அமெரிக்கர்களால் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. 4வது இடத்தில் இருக்கக்கூடியதான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஹல்கம் அட்டாக் தான். பெஹல்கம்னு சொன்னாலே சிலருக்குலாம் ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு துயரமான சம்பவம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஜம்மு காஷ்மீருடைய பெஹல்கம் டூரிஸ்ட் பிளேஸில் தான் இந்த அட்டாக் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 26 அப்பாவி இந்தியர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதுவும் அவங்க மனைவி கண் முன்னாடியே. இது ஒரு குளோபல் இஷ்யூவாக உருவெடுத்து பெரும் பேசு பொருளாக மாறின நிலையில் இதுக்கு கண்டிப்பாக ரிவெஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு இந்தியா அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரிவெஞ்ச் பண்ணுற விதமாக பாகிஸ்தானுடைய முக்கியமான பகுதிகளில் தீவிரவாதிகள் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கூடாரங்களில் எல்லாம் இந்திய ராணுவம் ஃபைட்டர் ஜெட் மூலமாகவும் மிசைல்ஸ் மூலமாகவும் அதுலேயும் குறிப்பாக ஆகாஷ் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் எல்லாம் உயிரிழந்து விட்டதாக இந்திய தேசிய ஊடகங்களால் தெரிவிக்கப்பட்டிருக்குது. 3வதாக நைஜீரியாவில் நடக்கக்கூடியதான அத்துமீறல் சம்பவங்கள். நம்மள நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நைஜீரியா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மெல்ல மெல்ல உருவெடுத்து வளர்ந்துகிட்டு இருக்கிற கிளர்ச்சியாளர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். இந்த ஆண்டில் மட்டுமே 10,000க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் இந்த கிளர்ச்சியாளர்கள் மற்றும் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான உண்மை. அது மட்டும் இல்லாமல் கிராமங்கள், பள்ளிகள், சந்தைகள் என பொது இடங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த கிளர்ச்சியாளர்கள் ஊடுருவ ஆரம்பித்து அப்பாவி பொதுமக்களை வந்து தாக்கி அழிச்சிட்டு வராங்க. மிக மிக ஒரு வேதனையான விஷயம். இதுக்கு ஐநா சபையும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஓகே, இப்போ 2வது இடத்துக்கு வந்துட்டோம். 2வது இடத்துல இருக்கக்கூடிய மிக மோசமான நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா மியான்மர் தான் இருக்குது. அந்த இடத்துல மியான்மர் நிலநடுக்கம் கடந்த மார்ச் மாதம் 7.7 ரிக்டர் அளவில் மியான்மரில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 3085 பேர் உயிரிழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சேதமாகி விழும் தருவாயில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் இந்த அடுத்த நிலநடுக்கத்தில் எல்லாம் சரிஞ்சு விழுது. உயிர் சேதமும் அதிகமாகுது. இது கண்டிப்பாக ஏசியாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு துயரமான சம்பவம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலநடுக்கத்தோட இம்பேக்ட்
அதாவது பாதிப்பில் இருந்து இன்னும் மியான்மர் முழுசா மீளலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ நம்ம முதல் இடத்துக்கு வந்துட்டோம். முதல் இடத்தில் இருக்கக்கூடியதான சோகமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா தான். காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் டெத் ரேட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் மட்டும் 2025 தொடங்கி இப்போ வரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. கிட்டத்தட்ட 55,000 காசா மக்கள் இஸ்ரேல் இராணுவத்தினரால் நசுக்கப்பட்டிருக்காங்க, அதாவது கொல்லப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டினியூஸான ஏரியல் ஸ்ட்ரைக் மற்றும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள்னால பொதுமக்கள் உயிரிழக்கும் சம்பவம் நாளுக்கு நாள் காசா பகுதியில் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதுவும் சமீப நாட்களில் இந்த காசா மக்களுக்கு ஆதரவாக யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து இணையத்தில் பரவிட்டு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் தன்னுடைய இறந்து போன அப்பாவை பார்த்து கதறதா இருக்கட்டும், சின்ன சின்ன பிள்ளைங்க உயிரிழந்து அவங்கள கொத்து கொத்தா அடக்கம் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளாம் எதை ரொம்ப கொடூரமான நிகழ்வுகள் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ காசால ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் காசாவை கைப்பற்றுறதுக்கு அங்கே உள்ள மக்களை பூரா படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்குது. ஒரே நேரத்தில் 2 காய்களை வந்து இஸ்ரேல் நகர்த்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு சாதகமாக அமெரிக்காவும் செயல்பட்டுக்கிட்டு வருது. ஓகே, இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்து வெறும் 6 மாத காலம் தான் முடிவடைஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவ்வளவு விபத்துகள், இவ்வளவு இயற்கை பேரழிவுகள், இவ்வளவு தீவிரவாத தாக்குதல்கள்னு சொல்லி ஒரு பட்டியல் போய்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 10 இஷ்யூஸை குறித்து மட்டும்தான் நாம் இந்த தொகுப்பில் நம்ம பார்த்தோம். ஆனால் உலகம் ஃபுல்லாக இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இனி வரும் நாட்களில் இதைவிட குற்ற சம்பவங்கள், இதைவிட பேரழிவுகள், இதைவிட தீவிரவாத தாக்குதல்கள், இதைவிட இயற்கை பேரழிவுகள் அதிகமாகுமா இல்லை குறையுமா அப்படின்னு பொதுமக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.